கடைசி நேரத்தில் நம்மளோட ராஜேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருதுங்க. ஆமாங்க, ராஜேஸ்வரிக்கு எப்படிடா உண்மை தெரிஞ்சுன்னு பார்த்தீங்களா, ராஜேஸ்வரிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு போட்டு கொடுத்தே நம்ம அரவிந்த் தாங்க. என்னடா சொல்கிற அரவிந்த் ஏன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதுவும் நம்ம மல்லி அதுக்கப்புறம் நம்மளோட தேவசேனா இவங்களோட திட்டத்தில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பகுதியாக தாங்க இருக்குது. ஏன் எதனால் அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம ரஞ்சிதா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அந்த மாதிரி தெரிஞ்சால் நம்ம ராஜேஸ்வரி புதுசாக ஏதாவது பிரச்சனை கிளப்பி அதில் வேறு எதனா ரூட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் எல்லா வாக்குமூலம் வாங்கிடுறோம். நீ என்ன பண்ணுற, உன் மேலே சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக நீ ராஜேஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிடு, இந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க, எனக்குள்ள சந்தேகமாக இருக்குது, இது அவங்களோட சதி திட்டமானு சொல்லிட்டு என்னையும் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் எல்லா விஷயத்தையும் ராஜேஸ்வரிகிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட ராஜேஸ்வரி அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை கூட்டுன்னு ஒரு பொம்பளை கூட்டுன்னு வராங்க. ஆமாங்க, லேடி இன்ஸ்பெக்டர் சும்மா மாசா கெத்தா ஸ்டைல் நடந்து வராங்க. அவங்க வந்துட்டு ஐ அப்ஜெக்ஷன் திஸ் மை லார்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் இட், வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக் விட்டு என்ன நடக்குதுங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி என்ன நீங்க இவதான் சாட்சின்றதுனால இவளை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க. அந்த கடைசி நேரத்தில் நம்மளோட டாக்டர் சொல்றாங்க இவங்க குடிச்ச ஜூஸில் ஏதோ கலந்துருக்கு, ஸோ பாய்சனா என்னன்னு தெரியல, ஸோ என்னன்னு செக் பண்ணிட்டு நான் காப்பாற்ற தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எதுக்கு இந்த நெத்தியில் கழுத்தில் மூஞ்சில் வாயிலெல்லாம் அக்குபஞ்சர் போட்டு வச்சிருக்கேன் கேட்க. ஆமாங்க, ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்கா, பல்ஸ் எல்லாம் கரெக்டாக துடிக்கி தான் செக் பண்ணுறோம், பாய்சன் ஹெவியாக வந்து உங்களோட பொண்ணு இறந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, லைட்டாக போயிட்டு இருக்கு, சதித்திட்டம் இருக்குது மேடம், நீங்கள் கிளியராக செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரொம்ப உடனே ரொம்ப கத்தாத ராஜி, நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை, நான் நேர்மையாக தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவசேனா அங்கேயும் மாஸ்க் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைனா பண்ணாதீங்க. மறக்காமல் லைக் கமெண்ட், விருப்பம் இருந்தாலும் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைனாலையும் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்னடா லைக் கமெண்ட் மட்டும் கேட்குறேன்னு கேட்குறீங்களா. ஆமாங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் வாழ்க்கை அப்படி போகுது. இந்த காலத்தில் காசு கூட ஈஸியாக வாங்கிடலாங்க, ஆனால் லைக்கு கமெண்ட் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்கேன். இதுக்கு நடுவில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம தேவசேனா கிட்ட தேவையில்லாம நிறைய பேச, இவங்களும் லா பேசுகிறாங்க. ஏதோ நாங்கள் போனோம், எதிர்ச்சியாக பார்த்தோம், அதனால ஹெல்பிங் மைண்டோட கூப்பிட்டு வந்திருக்கோம், இதுக்கு மேலே என்ன பண்ண உங்களுக்கு அப்படி இப்படின்னு எங்கள் லா பேச, அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரும் நம்ம தேவசேனாவுக்கு லைட்டாக அடங்கி போகிறாங்க. ஆமாங்க, ஒருவேளை தேவசேனாவுக்கும் இன்ஸ்பெக்டரும் ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்குமோ, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தானோ அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ரஞ்சிதா கொடுத்த இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு ராஜேஸ்வரிக்கு பெரிய அப்பா தக்காளி ஜூஸ் புளிய போகிறாங்களா, இல்லை வேறு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். ஸோ நண்பர்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன தான் கேட்குறீங்களா. ஆமாங்க, நான் இப்போ சோகாரில் இருக்குங்க. இங்கேருந்து என்குல், இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஒரு ஒர்க்குக்காக என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் நான் மதியம் போயிருந்தேன். ஆனால் நான் போன நேரமானத்தில் அங்கே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. அடிக்குது காற்று, வீசுது மழை, ஐயா செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. போன வேலையும் விளங்கலை, ஆனால் போனது கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு, மழை சூப்பராக பெஞ்சுது. ஒமானில் வெயில் குறையுதா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சா வெயில் குறையும் இந்த மந்த்லேருந்து. ஸோ வச்சு பின்னி தள்ளிடுச்சுங்க, செம்ம மழை, சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு தான். என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உடனே போட்டேன். செம்ம எப்படி சொல்கிறாங்க, எல்லாம் லைக்காக போட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீலும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதை லைக்குக்காக நான் சொல்லலை, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒமானில் மழை பெஞ்சு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேம் அதே தான், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, நம்ம விஜய் நிலைமை என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.